அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்படி சொல்றது, எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் நம்ம ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு குறுக்கீடு பிரச்சனை இல்லாமல் நம்மளால் அதை செய்ய முடியாதுங்க. அப்படி செஞ்சால் அதில் கிடைக்கிற வெற்றி இருக்குது பாருங்க, அது அவ்வளோ எளிதாக நமக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. அதனால என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இங்கே நம்ம சொல்லி கொடுக்கறத விட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், வீட்டில் ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொன்னாலும் குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹோம்ஒர்க்கில் ஒரு ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லாதீங்க, எங்கள் மிஸ்ஸு சொன்ன மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதை வந்து சிம்பிளாக சொன்னால் கூட அவங்க வந்து அவங்களோட டீச்சர் சொல்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டீச்சர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்கள். பிரச்சனையை அணுகும் விதம் அப்படின்னு அவர் சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராருன்னா, ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியோட அவரோட கிளாஸ் ரூம்குள்ளே போகிறார். போனோன்னா எல்லாரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. இவரும் பதிலுக்கு விஷ் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, இது என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே கிளாஸ் டம்ளர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். கிளாஸ் டம்ளர் ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. கிளாஸ் டம்ளரில் தண்ணி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். சரிப்பா, இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னோன்னா எல்லாரும் 200 கிராம், 150 கிராம், 100 கிராம், 50 கிராம், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதா ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் இதை என் கையில் வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. சரி, ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒன்றும் நடக்காது சார் அப்படிங்கிறாங்க. சரி, நான் இதை ஒரு மணி நேரம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் கை வலிக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இதை ஒரு நாள் ஃபுல்லாக என் கையிலே வச்சுட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் கையே மரத்து போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் மரத்து போகுது அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் கை வலிக்கும் சார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதே கையிலே எப்படி சார் அதை தாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதை நான் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிளாஸ் டம்ளர் தானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், அது வந்து அப்படிங்கிறாங்க. சரி, இதை நான் இப்படி கேட்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இதை நான் கையிலே வச்சிட்டு இருக்கிறதுனால இந்த கிளாஸ் டம்ளரோட வெயிட் மாறிடுமா, அதிகமாயிட்டே போகுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், அது வந்து அப்படின்னு அப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தடுமாறுறாங்க பதில் சொல்றதுக்கு. உடனே இவர் சொல்றாரு, சரி, நான் இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ நான் அந்த கிளாஸ் டம்ளரை என்ன பண்ணணும், என் கை மரத்து போகாமல் இருக்கணும்னா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதை கீழே வைக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. சரி, இப்போ வச்சுட்டேன். அப்போது கிளாஸ் டம்ளருங்கிறது என்ன, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அது பாட்டுக்கு சரியாகும், அது அப்பப்போ நடக்கிறப்ப பிரச்சனையெல்லாம் சகஜமாக தான் வந்து சரியாகும்னு நினைக்காம அதை போட்டே மண்டைக்குள்ளே போட்டு ஏற்றிக்கிட்டு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, அது நம்மளோட வாழ்க்கையே மறத்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம முன்னாடி உருவெடுத்து நிற்குது அப்படின்னு ஏற்கனவே ஒரு கதையில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பிரச்சனைங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது, அதற்கு சரியான வார்த்தை என்ன, அசௌகரியம். பிரச்சனைங்கிறதுனா பிரச்சனை கிடையாது, அது நமக்கு சாதகமான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தர்றதில்ல, நம்ம நினைக்கிற வெற்றியையோ நம்ம நினைக்கிற முடிவையோ நமக்கு அது கொடுக்கறது இல்லை. அதனால அதை வந்து நம்ம பிரச்சனை அப்படின்னு பேர் சொல்லி வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு பேரு அசௌகரியம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணாலும் இருக்கட்டும், அதை தூக்கி ஓரமா கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்களா உட்காந்து யோசிங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்களா உட்காந்து யோசிங்க, எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுதான் இந்த ஆசிரியரும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த டம்ளருங்கிறது தான் நம்ம பிரச்சனை. பொழுதைனைக்கும் தூக்கி கையில் சுமக்கிற மாதிரி சுமந்துக்கிட்டே இருக்கும், தலைக்குள்ளே போட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு தலைவலி, ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே வருது. பிரச்சனையை அது போகட்டும் அப்படின்னு தூக்கி கடாசிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு அவங்க மாணவர்களுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி கொடுங்க, அதை எப்படி தைரியமாக எதிர்த்துக்கணும், அதை எப்படி ஓரமாக வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. இவ்வளோ நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாற்றி மாற்றி எல்லாத்தையும். அதனால நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது புது விஷயம் தெரியுது, இந்த விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுங்க, இல்லை இதை வந்து இன்னொரு கதையில் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை, இல்லை உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க, இதை நீங்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுங்க.
உங்க பெயரோட சொல்றதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். உங்க அனுமதியோட தான் கேட்கிறேன். ஏன்னா நானும் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கேன். லைக்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும். இத நான் இன்னும் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், இல்ல இதுல என்ன மாதிரி கருத்து சொல்லணும், இல்ல எப்படி இன்னும் சிம்பிளா சொல்லணுமா அப்படிங்கிறது. அதனால எப்பவும் போல கேட்டுட்டு போயிடாம, பார்த்துட்டு விட்டுட்டு போயிடாம, நான் இன்னும் எப்படி சொல்லணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்த சொல்லுங்க. நான் அத பகிர்ந்துக்க தயாரா இருக்கேன். ஏன்னா உங்க மூலமா எல்லாரும் எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்கலாம். அதனால எந்த விஷயமும் தப்பு கிடையாது. நல்ல விஷயத்த எல்லார்கிட்ட இருந்துமே கத்துக்கலாம். சரியா? அதனால நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களோ, கதையோ, இல்ல அனுபவமோ எதா இருந்தாலும் பகிர்ந்துக்கங்க. நானும் அத மத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். நன்றி, வணக்கம்.